அன்பி எனதன்பி இனிய அருளாசிர் உடல். இந்த பரு உடல் எதாலானது என்ற கேள்விக்கு பஞ்சபூதங்களால் ஆனது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உடலாக பரிணமித்தது? சுக்கிலமும் சுரோனிதமும் ஒன்று சேர்ந்து உருவாகிறது என்றால் அதன் பிறகு இது பரு உடலாக மாற்றம் கொள்வதற்கு தாய் உண்ணும் அன்னபானாதிகள், அந்த அன்னபானாதிகள் என்பது அன்னம். இந்த அன்னம் ஓரறிவு தாவர ஜங்கம பொருளிலிருந்து உணவாக உட்கொள்ளப்படுவது. அந்த தாய் அருந்தும் நீர் அது உள்ளே செல்கிறது. அவள் சுவாசிக்கும் பிராணன் அது உள்ளே செல்கிறது என்றால் இந்த உணவு உயிரணுக்கள், அவள் அருந்தும் நீர் உயிரணுக்கள், அவள் சுவாசிக்கும் பிராணன் உயிரணுக்கள், இவை கலந்த கலவையாக வெப்பத்தில் உடலாக பரிணமிக்கிறது கருவறையில் என்றால் இந்த உயிரணுக்கள் என்பது அனைத்தும் ஒன்று சேர்ந்து கோடான கோடி உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்து உடலாக ஒரு மாற்றம் பெறுகிறது என்றால் இது இந்த உயிரணுக்கள் என்பது எத்தகையது என்றால் தன் ஏக்கத்தை முடித்துக் கொள்ள இயலாமல் உடல் தேடி அலைந்த உயிர்களின் தொகுதியே பிறகு ஓரறிவு தாவர ஜங்கம பொருளிலிருந்து 5 அறிவு வரை உள்ள உடல்களில் தங்கி அந்தந்த உடல்களாகவே மாறிவிடும் ஒரு மகத்துவம் பெற்றது. ஒட்டுண்ணிகள் போன்று இவை கருவறையில் உருப்பிடிக்கும் அந்த ஜீவனுக்கான உடலாக மாறுகிறது. பிறந்தவுடன் இந்த கருவில் இருந்து வெளிவந்த உயிரணுக்கள் உடலாக பரிணமித்து அது தங்கள் தேவைகளை இந்த உடல் மூலமாக பூர்த்தி செய்து கொள்கிறது. இந்த கோடான கோடி உயிரணுக்களின் தேவைகள் தான் பிற்பாடு அது காமமாக, குரோதமாக, கோபமாக, சஞ்சலமாக, சலிப்பாக, முக்குண மாயையாக வெளிப்படுகிறது என்றால் குணங்கள் எங்கிருந்து வெளிப்படுகிறது? இந்த தேகத்தில் இருந்து. இந்த தேகம் என்பது கோடான கோடி உயிரணுக்களின் சங்கமமானது. பசி என்றால் இந்த உயிரணுக்கள் ஒட்டுமொத்த உயிரணுக்களின் தேவை அதுவாகிறது. தாகம் என்பதும் இந்த உயிரணுக்களின் தீர்க்கப்படும் நீராகாரமாகிறது. அதோடு இந்த ஒவ்வொரு செல்களும் தானே சுவாசிக்கவும் செய்கிறது. வெப்பம், ஆகாயம் இதனின் அம்சங்களில் இந்த தேகத்தில் இருந்தவாறு ஆளுமை செய்கிறது. ஒருவேளை உணவு உட்கொள்ளவில்லை என்றாலும் இந்த உயிரணுக்கள் தங்கள் இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது. உடல் தடுமாற்றம் அடைகிறது. உணவு உண்ட பின் இவை இயங்க ஆரம்பிக்கிறது. தாகமும் சரி, மோகமும் சரி, இவை எல்லாம் இந்த தேகத்தால் தேகமாய் உருவாகி இருக்கும் உயிரணுக்களின் தேவைகளே. இதை நான் என்று எண்ணலாமா? உதாரணமாக இரத்தம் எனும் உதிரம் கூட சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் என்றுதானே கூறப்படுகிறது. அணுக்கள் என்பது அதுதானே உயிராக இருக்கிறது. இந்த உயிரணுக்களின் ஒட்டுமொத்த ரூப
உருவமே இந்த உடலாக இருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படும் எண்ண இயக்கங்களின் விசாலமே குணமாக பரிணமித்து வெளிப்படுகிறது. ஆகவே உயிரே இந்த உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. குணங்களின் ஆளுமையாகவும் உடலின் தோற்றம் உயிரணுக்களின் சையோகம் என முன்பதிவில் பார்த்தோம். ஆனால் இந்த உயிரணுக்கள் நீ அல்லவே. இந்த உடல் உரு பெற்றவுடன் உச்சி வழியாக உள்ளே சென்ற ஆத்மன் அல்லவா நீ? உன்னை மறந்த பேதமையால் தானே இந்த உடல் நான், மனம் நான் எனும் எண்ணத்தில் இருப்பதாக எண்ணுகிறாய். ஆனால் உண்மையில் இந்த உடல் நீ அல்ல, மனம் நீ அல்ல. ஏனென்றால் இவையெல்லாம் இந்த உடலாக தோற்றமளிக்கும் இந்த உயிரணுக்களின் வெளிப்பாடு. இந்த உயிரணுக்கள் தான் அனுபவிப்பது, இந்த உயிரணுக்கள் தான் காண்பது, இந்த உயிரணுக்கள் தான் கேட்பது. இந்த உயிரணுக்களால் தான் அனைத்தையும் உணர முடிகிறது என்பது இன்னொரு கோணம். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் இங்கு போஜ்ய போக்தா நீ அல்ல. இவையாவும் பஞ்சபூதங்களின் உருமாற்றத்தால் உண்டான இந்த உணர்ச்சிகளின் தொகுப்புகளே. ஏனென்றால் இவையாவும் உயிரணுக்களே. ஒவ்வொரு உயிரணுவுக்குள்ளும் ஆகாயம் நிலைத்திருக்கிறது. அதில் மனம், புத்தி, அகங்காரம் மூன்றும் நிலைத்திருக்கிறது. இன்றைய விஞ்ஞானிகள் கூட அணுக்களை பிளந்து பார்க்கையில் அங்கு ஓசை, உயிராற்றல், அதில் மனம், புத்தி, அகங்காரம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் இறுதியாக கூறியுள்ளனர். ஆகவே ஒவ்வொரு அணுவும் முழுமையான உடலை பெறுவதற்கு முயற்சி செய்கையில் அது கிட்டாததால் இந்த உடல்களாக ஒட்டுமொத்த உயிர்கள் சேர்ந்த உருவமாக மாற்றமடைகிறது. இப்படி ஒவ்வொரு உருமாற்றமும் பெற்று பெற்று அது உயர்நிலையை பெருகும் பொழுதுதான் உயிர், சிற்றுயிர், ஜீவன், அதன் பிறகு ஆத்மா. அந்த ஆத்மனே தன்னை அறிகையில் பரிபூர்ணமான பிரம்மம் என்ற உயர்நிலை பெறுவதற்காக எண்ணறிய ரூப அரூப தோற்றங்களில் வெளிப்பட்டு எண்ணறிய கல்ப காலங்களாக தன்னை மறந்து அலைந்து திரிந்து முடிவாகிய இந்த அத்வைத நிலைக்குள் வரும் பொழுது முழு பரிணாமமும் அறிவில் பெற்று தெளிந்து ஏக பரிபூர்ண நிலையை அடைகிறது என்பதே உண்மை. ஆகவே இந்த உயிர்கள் என்பது பல கோடி உயிர் தத்துவங்களாகிய அணுக்களின் ஒட்டுமொத்த சையோகமே இந்த உடலாகிறது. அதனுடைய பசி, தாகம் போன்ற குணங்கள் தான், அதிலிருந்து வெளிப்படும் அலைகள் தான் இந்த குணங்கள். இதை நான் என்று எண்ணி கொண்டிருக்கிறோம். இது நீ அல்ல. இந்த உடல் நீ அல்ல எனில் அதில் தோன்றும் எண்ணங்கள் எனும் மனம் அதுவும் நீ அல்ல. ஆகவேதான் வேதாந்தம் கூறுகிறது, ஆன்மாவாகிய நீ சாட்சி. இவைகள் யாவுமே இந்த உயிர் தொகுதியிலிருந்து வெளிப்படும் என்ன இயக்கங்களே. இந்த இயக்கங்களை பூர்த்தி செய்வதற்காக உடலாக பரிணமித்திருக்கும் உயிர் அணுக்களின் சையோகமே என மறைமுகமாக கூறுகிறது. அப்படியானால் இந்த உடல் நீ அல்ல என்பதில் உறுதி கொள். இதில் ஏற்படும் கோபாவேசங்களும் தாபங்களும் எண்ணங்களும் இயக்கங்களும் எப்படி நீயாக முடியும்? இந்த அனுபவ உண்மையை நாம் அறிந்து கொள்கையில் தான்
தான் வேறு இவை வேறு எனும் அனுபூதி கிட்டுகிறது. எனது அன்பு நிறை அருளாசி நன்றி செய்க. நலமே பெறுக.